ஹாய், நான் உமா. இன்றைக்கி நேந்திரப்பழம் வச்சு ஒரு ஸ்வீட் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேந்திரப்பழம் நான் 2 எடுத்து வேக வச்சுருக்கேங்க, ஆறுக்காக. ஆறிட்டு நம்ம நல்லா உடச்சிடலாம் இதே. அப்புறம் காமுடி தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. இது ஒரு 3 ஸ்லைஸு ப்ரெட்டு பொடியாக மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுட்டேங்க. இதில் ஒரு 5 ஏலக்காயும் ஒரு 2-3 டீஸ்பூன் சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சுட்டேங்க மிக்சியில். கொஞ்சம் பால் தேவைப்படுது. பட்ரு கொஞ்சம் வேணுங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். நீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதை நல்லா உடைச்சிட்டு இந்த தேங்காயும் இந்த பொடி பண்ணது உள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு எந்த ஷேப்பு வேணால் எடுக்கலாம். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் நேந்திரப்பழத்தை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டுங்க. இதில் ஒரு டிப்பு நேந்திரப்பழம் நல்லா பழுத்துருச்சுன்னா வெந்தால் ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். அப்படி இருந்தால் கொஞ்சமாக ப்ரெட் தூள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனித்த தேங்காயை உள்ளே போட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இது கூட ஸ்வீட் பார்த்துட்டு நீங்கள் சர்க்கரை தூள் போட்டுருங்க. ஒரு நேந்திரப்பழம் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டேங்க. இதே நம்ம எந்த ஷேப்பு வேணுமோ எடுத்து கட்லெட் ஷேப்பு வேணாலும் எடுக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வேணாலும் எடுக்கலாம். இப்படி எடுத்துட்டு பாலில் டிப் பண்ணி ஆஸ் யூஷுவல் கட்லெட் பண்ணுற மாதிரி தான் இதில் டிப் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அது எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாமே உருட்டி வச்சுட்டு காமிக்கிறேன். நான் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இது பாலில் தொட்டுட்டு இதில் ப்ரெட் தூள் போட்டுட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் பட்டர் போட்டுடலாங்க இதில். நீங்கள் வேணால் வெறும் நெய்யில் பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுறேன். நான் முழுசாக எடுக்கலைங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செய்யுங்க, செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. இப்போ வெண்ணெய் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம முதல்ல பாலில் டிப் பண்ணிடலாம். இது ப்ரெட் க்ரம்ஸ் இதில் கோட்டாவுக்கு தான் நம்ம அப்படி பண்ணுறோம். நல்லா டிப் பண்ணிடுங்க. அப்போ தான் கிறிஸ்பாக வரும். உள்ளேயெல்லாம் வேக வேண்டியதில்லை, நம்ம அது ப்ரௌனிஷாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பட்டர் போட்டதுனால கொஞ்சம் இதாகுது. ஒரே டைமில் 2 போட்டுடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக சேரும். நான் இப்போ ஸ்லிம்மில் தான் வச்சுக்கிறேங்க. மீடியமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம்.
ഹൈ ഫ്ലെയിമിൽ വേണ്ട, അതിനെ സീക്രട്ട് തീഞ്ച് ബ്രെഡ് അങ്ങട്ടി கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டுங்க. இது பாருங்க ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு. நல்லா கிறிஸ்பாக இருக்கும் வெளியெல்லாம். உள்ளே வந்து நல்ல இந்த இதெல்லாம் தேங்காய் உள்ளே சாஃப்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம். இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிடலாங்க. இப்போ எடுத்துடலாம். நல்லா வந்திருக்குங்க. இதே மாதிரி நான் எல்லாம் பொரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் எண்ணெய் ரொம்ப 1 டீஸ்பூன் ஊற்றிட்டு பண்ண போகிறேன். ரொம்ப ஜாஸ்தி எண்ணெய் வேண்டாம் அப்படின்ட்டு முதல்ல 2 வந்து எண்ணெய் ஊற்றி எடுத்துங்க. இப்போ வந்து எண்ணெய் இல்லாமல் பண்ணலாம். ஆனால் ஒரு டெக்னிக் என்னென்னா, இது அப்படியே ஒரே பக்கம் போடாமல் அப்படியே உருட்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக வேகும், கிறிஸ்பாகிடும் ஈவனாக. அப்படி அப்புறம் இந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தீஞ்சிச்சுன்னா அப்பப்போ எடுத்து விட்டுருங்க. இல்லைன்னா அந்த ஒரு தீஞ்ச ஸ்மெல்லு வரும் அதில். இது பாருங்கள் ப்ரௌன் ஆகுது பாருங்கள். இந்த எண்ணெயே போதும் நம்மளுக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் நல்ல எண்ணெயில் பொரிச்சு கொடுக்கலாம். நம்மலாம் ஓரளவுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னா எண்ணெய் வேண்டாம், கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சுகரும் கம்மியாக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம். அதுக்கு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் போட்டு பண்ணலாம் நல்லா. இந்த மாதிரி ஸ்லிம்மில் தான் வச்சுருக்குறேங்க. டீப் ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரம் ஆயிடும். இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் போதும். இந்த எண்ணெயே போதுங்க. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்தெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது ரெண்டும் தான் ஆயிலில் பொரிச்சது. இதெல்லாம் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணேன். தேங்க்யூ.